செவிலியர் பணியில் உள்ள 2400 காலி பணியிடங்கள் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்றிருந்த முதலமைச்சர் 1231 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக விரைவில் 2417 மருத்துவ காலி பணியிடங்களாக இருக்கும் அந்த கிராம செவிலியர் பணியிடங்களையும் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 2250 கிராம சுகாதார செவிலியர்கள் அரசு துணை செவிலியர் பயிற்சி பள்ளிகளில் பயின்றவர்களுக்கு வழங்கப்பட இருந்தன. இந்த நிலையில்தான் ஒரு சில வழக்குகள் நிலுவையில் இருந்ததன் காரணமாக அந்த கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமலேயே இருந்த நிலையில் கடந்த வாரத்திலே உரிய தீர்ப்பு பெறப்பட்டு மொத்தமாக 2250 கிராம சுகாதார செவிலியர்களை தமிழ்நாடு அரசு நியமனம் செய்து கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பினை தமிழ்நாடு அரசு பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த மொத்த இடங்களான 2250 இடங்களில் 1200க்கும் கூடுதலான பணியிடங்களுக்கு, அதாவது 1231 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களுக்கும் அதே போன்று கிராம சுகாதார செவிலியர் துணை பணியிடங்கள் உள்ளிட்டவற்றுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் இன்று வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் விரும்பக்கூடிய பகுதியிலேயே வழங்கப்பட்டிருந்தது. எஞ்சி 2400க்கும் கூடுதலான பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக